जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. ராஜ்ய பிரிவுகள். சோழ ராஜ்யத்தை பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்களாக, அதாவது நிர்வாக பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். தற்போதைய ஜில்லா, தாலூகா, ஃபிர்கா முதலானவற்றை போல். இப்போதுள்ள பிரிவினைகளின் பெயர்களில் இருந்தே இவை துருக்கர் ஆட்சியில் ஏற்பட்டவை என்று தெரிகிறது. அப்புறம் வெள்ளைக்கார ஆட்சியில் இவை மேலும் திட்டமாக வரையறுக்கப்பட்டன. ஆனால் இதற்கெல்லாம் ரொம்ப முந்தியும் நம் நாட்டில் இப்படி ராஜ்யத்தை பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் சோழர் ஆட்சியில் நாட்டின் மிகப்பெரிய பிரிவு மண்டலம் எனப்படும். அப்புறம் ஒரு மண்டலத்துக்குள் ஒவ்வொன்றும் 18 ஊர் கொண்டதாக வயநாடுகள் என்ற பிரிவினை. வயநாட்டுக்குள்ளே கூற்றம், கோட்டம் என்று போய் முடிவிலே ஊர். ஊர் என்பது பெரும்பாலும் கிராமமே. வர்த்தகத்தை விட விவசாயமே அதிகம் நடந்த அக்காலத்தில் நகரங்கள் என்னும் டவுன்கள் குறைச்சல். அவற்றை விட கிராமங்களே சிறப்பாக விளங்கின. உத்தரமேரூர் கூட அப்படிப்பட்ட கிராமம்தான். கிராமம் என்றால் ரொம்ப சின்னது என்று நினைக்க வேண்டாம். இப்போது நாம் ஒரு ஊர் சபை தேர்தலில் வார்டு என்று சொல்கிற பிரிவு போல் 32 கொண்ட அளவுக்கு உத்தரமேரூர் விஸ்தாரமாக இருந்திருப்பதாக சிலா சாசனத்தில் இருந்து தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஊர் அல்லது கிராமத்தில் முன்னே சொன்ன வேதகால ஸ்ரேணியின் அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதிக்கும், அதாவது தொழிற்பிரிவுக்கும் ஒரு நாட்டாண்மை இருந்தது. இவற்றிலே வியாபாரிகளுடைய விவகாரங்களை அவர்களே கவனித்துக் கொண்ட அமைப்புக்குத்தான் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நகரம் என்று பெயர். அதனால்தான் ராமநாதபுர ஜில்லாவில் வியாபார வைசிய சமூகமே முன்னணியில் இருப்பதான நாட்டுக்கோட்டை பகுதியினால் அவர்களுக்கு நகரத்தார் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோல சபை என்று வெறுமே சொன்னால் அது தமிழ் தேசத்தில் பிராமணர்கள் தங்கள் சமாச்சாரங்களை விவாதித்து முடிவு செய்து கொண்ட சபைதான். இப்படி தனிப்பட்ட ஒரு ஜாதிக்காக இல்லாமல் ஊர் முழுவதன் பொது விஷயங்களையும் கவனித்து அதன் விவசாயம், நீர்ப்பாசனம் முதலியவற்றை நிர்வகித்த ஸ்தல ஸ்தாபனத்துக்கே ஊர் என்று பெயர் இருந்தது. இதில் எல்லா ஜாதியினரும் அங்கம் வகிப்பார்கள். இதை ஊர் சபை, கிராம சபை, கிராம மகாசபை என்றெல்லாமும் சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட உத்தரமேரூர் கிராம மகாசபைக்கு எப்படி தேர்தல் நடந்தது என்பதைத்தான் 2 சிலா சாசனங்கள் தெரிவிக்கின்றன. கிராம சபையின் அமைப்பு. இந்த நாளில் ஊரை வார்டு என்று பல பிரிவுகளாக பிரித்திருக்கிற மாதிரி அப்போது ஒவ்வொரு ஊரையும், அதாவது கிராமத்தையும் பல குடும்பங்களாக பிரித்திருக்கிறார்கள். உத்தரமேரூர் கல்வெட்டுக்கு சுமார் 50 வருஷம் முந்தியதும் செந்தலை என்கிற சந்திரலேகா சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரில் உள்ளதுமான முதலாம் ஆதித்த சோழனின் கல்வெட்டிலேயே அந்த ஊரை குடும்பங்கள் என்ற வார்டுகளாக பிரித்திருந்ததை குறிப்பிட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பக்கும் ஒரு பிரதிநிதி கொண்டதாக கிராம மகாசபை அமைக்கப்பட்டிருந்தது. மேற்படி பிரதிநிதிகள், அதாவது ஊர் சபையின் அங்கத்தினர்கள்தான் ராஜாவாலோ அல்லது ராஜாங்க அதிகாரியாலோ அல்லது அதிகார குழுவாலோ நியமிக்கப்படாமல் தேர்தல் மூலமாக பொறுக்கி எடுக்கப்பட்டு பதவிக்கு வந்தனர். அதாவது இதுதான் முக்கியமான அம்சம். ஊராட்சி சபையின் மெம்பர்ஷிப் பாரம்பரியமாகவோ அல்லது ராஜாங்க நியமனமாகவோ கவர்மெண்ட் அப்பாயின்மெண்டாகவோ இல்லை. மணியம் மாதிரி அப்பா பிள்ளை என்று தலைமுறை தத்துவமாக இல்லை. ஹெரிடிட்டரி அப்பாயின்மெண்ட் இல்லை. நாமினேட்டட் அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. எலெக்டட் அப்பாயின்மெண்ட். இதை ஒரு விதத்தில் ஜனங்களே எலெக்ட் செய்வதாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓட்டுச்சீட்டு மாதிரியே ஒன்றை அனுசரித்து இந்த தேர்தல் நடந்தது என்பது இதில் இன்னொரு சாரமான அம்சம். ஆனாலும் ஓட்டர்கள் என்று பல பேர் தலைக்கு ஒரு ஓட்டு போட்டு நடந்த தேர்தல் அல்ல. பின்னே அது என்ன, எப்படி நடந்தது என்று பின்னால் சொல்கிறேன். காக்க வைத்து சொல்வதில்தான் ருசி அதிகம். கல்வெட்டை பற்றிய விவரம். இப்படி ஊர் சபைகளின் அங்கத்தினர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள உத்தரமேரூரில் உள்ள சாசனத்தால் மட்டுமின்றி
தெற்கு ஜில்லாக்களில் உள்ள வேறே பல செப்பேடுகளில் இருந்தும் கல்வெட்டுகளில் இருந்தும் தெரிந்து கொள்கிறோம். மாயவரம் தாலுகாவில் தலை ஞாயிறு என்று கிராமம் இருக்கிறது. அங்கே குற்றம் பொருத்தீஸ்வரர் என்ற கருணை பெயர் கொண்ட சிவன் கோயில் இருக்கிறது. தனி வாழ்க்கையில் தனி மனுஷன் குற்றத்தை தான் பொறுக்கும்படி பகவானிடம் வேண்டலாம். பொது வாழ்க்கையில் குற்றமில்லாமல் அப்பழுக்காகத்தான் ஒழுகணும் என்று காட்டுகிற மாதிரி இந்த கோவிலிலேயே ஊராட்சி பற்றி ஒரு சோழர் கால கல்வெட்டு இருக்கிறது. இத்தனை வயசுக்கு மேலே ஆனவர்கள், இதற்கு முந்தி இத்தனை வருஷ காலம் ஊர் சபையில் அங்கம் வகிக்காதவர்கள், வேறே தன் உறவுக்காரர்கள் யாரும் ஊர் சபையில் இத்தனை வருஷத்துக்கு முந்தி வரை மெம்பராய் இல்லாதவர்கள் ஆகியவர்களைத்தான் எலெக்ட் செய்யலாம் என்று இந்த கல்வெட்டில் இருப்பது ஏறக்குறைய உத்தரமேரூர் பாணியிலேயே இருக்கிறது. சிலாசாசனமும் அதாவது கல்வெட்டும் தாமிர சாசனமுமாக செப்பேடுமாக உத்தம சோழன், சுந்தர சோழன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன் என்று பல பேர் காலத்தியதாக ஊராட்சி விஷயங்களை சொல்பவை பல இருக்கின்றன. அன்பில் பிளேட்ஸ், லேடன் பிளேட்ஸ் என்று இவற்றில் இருப்பதிலும் இந்த விஷயங்கள் வருகின்றன. ஆனாலும் முக்கியமாக எக்ஸாஸ்டிவாக முழு விவரமும் தருவதாக இருப்பது உத்தரமேரூர் சாசனம்தான். சரியாக சொன்னால் உத்தரமேரூரிலேயே 2 சாசனங்கள் இருக்கின்றன. முதலில் ஒன்றும் அப்புறம் 2 வருஷங்களுக்கு பின்னால் இன்னொன்றுமாக 2 கல்வெட்டுக்கள் அங்கு காணப்படுகின்றன. முதல் கல்வெட்டு சுருக்கமாக இருக்கிறது, பிந்தையதுதான் விவரமாக இருப்பது. அதுதான் அதிக பிரசித்தி அடைந்தது. நான் அதிலுள்ள விஷயங்களைத்தான் இப்போது சொல்ல இருக்கிறேன். ஏனைய கல்வெட்டுகளில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற விஷயங்களை பூர்த்தியாக கொடுப்பது பராந்தக சோழன் காலத்திய 2ஆம் கல்வெட்டுத்தான். கிபி 920 வருஷத்தியது. ஓர் ஊரில் பொது காரியங்களில் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால், முறையின்மை நடந்திருப்பதாக தெரிந்தால் அதை விசாரித்து நிவிருத்தி செய்வதற்காக சோழராஜா, எந்த அரசனுமே தகுந்த அதிகாரிகளை அனுப்பி வைப்பான். இப்படி 1000 வருஷத்துக்கு முந்தி பராந்தகன் என்று நாம் சுருக்கமாக சொல்லும் வீரநாராயண பராந்தக தேவ பரகேசரி வர்ம சோழ மகாராஜா தத்தனூர் மூவேந்த வேளான் என்னும் அதிகாரியை ஒரு தடவையும், அதற்கு 2 வருஷங்களுக்கு அப்புறம் ஸ்ரீவங்கநகர் சோமாசி கிரமவித்த பட்டன் என்னும் அதிகாரியை இன்னொரு தடவையும் உத்தரமேரூருக்கு அனுப்பி தேர்தல் முறைகளை சீர்படுத்தி இருக்கிறான். இந்த இருவரும் மேற்பார்த்து செய்த ஏற்பாடுகளைத்தான் முறையே அந்த 2 உத்தரமேரூர் சாசனங்கள் தெரிவிக்கின்றன. அந்த ஊர் பரிபாலன சபையார் கூடி வகுத்து கொண்டே தேர்தல் விதிகளை இந்த அதிகாரிகள் சூப்பர்வைஸ் செய்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर